ஆஹா வாங்க புது அம்மனி. செந்தூரப்பூ விஜயகாந்துக்கு அப்புறம் காதலுக்காக உயிரை கொடுத்தது நீதான்னு கல்வெட்டுல இடம் முடிக்க போற. ஆல் தி பெஸ்ட். வா மயிலு. பரமன் சார், என்ன கையில பூவா வச்சிருக்கீங்க? தட்டுங்க சார். என்ன மயிலு, நாங்க 2 பேரும் ஏன் கை தட்டுறோன்னு உனக்கு புரியல இல்ல? ஒரு விஷயத்த சாதாரணமா செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா அது சம்பவம். யாராலையும் செய்ய முடியாத விஷயத்த தனி ஒரு மனுஷியா செஞ்சு முடிச்சா அது சாதனை. நேத்து நீ செஞ்சியே அந்த சாதனை. அதுக்காக தான் நாங்க கை தட்டி உன்னை பாராட்டுறோம். பரமன் சார், உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை வருஷம் சர்வீஸ்? மோர் தென் 20 இயர்ஸ் ஆண்டவரே. இந்த 20 வருஷமா டிபார்ட்மெண்ட்ல குப்பை கொட்டிட்டு இருக்கீங்கல்ல, இது வரைக்கும் உங்க மேலதிகாரிக்கு தெரியாம ஒரு துரும்பையாச்சும் நகர்த்தி வச்சிருக்கீங்களா? நெவர் ஆண்டவரே. சரி, நகர்த்த வேண்டாம். மேலதிகாரிக்கு சொல்லாம ஒரு விஷயத்தை செய்யணும்னு மனசால நினைச்சிருக்கீங்களா? நத்திங் ஆண்டவரே, நான் அந்த மாதிரி ஆளுங்களா? ஏன் நினைக்கல? ஏன்னா நீங்க சட்டத்தை மதிச்சவர், இந்த டிபார்ட்மெண்ட பத்தி நல்லா புரிஞ்சவர். ஆனா நம்ம கான்ஸ்டபிள் மயில அப்படி இல்ல. இவங்க ஒரு புரட்சி நாயகி, நவீன ஜான்சி ராணி, தைரியத்தோட மொத்த உருவம், அறிவு களஞ்சியம். அந்த அறிவை வச்சுதான் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. பிரேக் த ரூல்ஸ். அதுதான் அம்முனியோட ஒரே கொள்கை. இன்ஸ்பெக்டர் சொல்றதான் கேட்கணுங்கிறது நமக்கு இருக்கிற ரூல்ஸ். ஆனா அதெல்லாம் அம்முனிக்கு கிடையாது. இன்ஸ்பெக்டர் நான் 2 கொம்பா முளைச்சிருக்குது, அவன் சொல்றத மட்டும் கேட்கறதுக்கு. எனக்கு எது சரின்னு படுதோ அத நான் செய்வேன்னு தான் நேத்து இறங்கி அடிச்சாங்க பாருங்க. அந்த தைரியமும் கட்ஸும் வேற யாருக்கும் வராது. அடைக்கலாம்னு ஸ்டேஷனுக்கு வந்தவங்கள பின்வாசல் வழியா வெளியே கூட்டிட்டு போய் கோழி அடகாக்குற மாதிரி ராத்திரி முழுக்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்து, அதோட மட்டும் இல்லாம சாப்பாடும் வாங்கி கொடுத்து, பரமரே இத்தனை வருஷ சர்வீஸ்ல இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்களா? நோ 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 நோ. அதெல்லாம் ஹீரோயிஸ் ஆண்டவரே, நம்ம எல்லாம் ஜீரோயிஸ் அல்ல. யோசிச்சு பார்த்தா நான் இத்தனை வருஷத்துல இப்படி அதிரடியா ஒரு விஷயத்த பண்ணதே இல்ல பரமர. ஆனா மேடம் டியூட்டில ஜாயின் பண்ணி முழுசா ஒரு மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள ஹையர் ஆபீசரோட அனுமதி இல்லாம இப்படி ஒரு சாதனையை பண்ணிருக்காங்கன்னா உண்மையாவே பெரிய விஷயம் இல்ல பரமர. எனக்கு மேடத்தை பாக்குறப்போ அப்படியே லேடி சூப்பர் ஸ்டார் விஜய் சாந்திய பாக்குற மாதிரியே இருக்குது. நியாயமா பார்த்தா இவங்க சேரைய பாராட்டி, சாரி இவங்க சாதனைய பாராட்டி சர்டிபிகேட் மெடலும் தான் கொடுத்திருக்கணும். பிரச்சனை என்னன்னா இவங்க செஞ்ச எல்லா ஹீரோயிசமும் சட்டத்துக்கு புறமா போச்சு பரமர. அதாவது இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தாந்தோணித்தனமா நடந்துகிட்டதுனால அது சட்டத்துக்கு விரோதமா போச்சு. அவார்டு கொடுக்கறதுக்கு பதிலா நான் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு நான் என்ன சார் தப்பு செஞ்சேன்னு நீ கேட்கலாம். நியாயம் தான் நம்ம இல்ல. ஆனா தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி குற்றவாளிக்கு என்ன காரணம் நான் சொல்லி ஆகணும்ல, அதுதானே சட்டப்படி நியாயம்.
முருகன்ற ஒரு பொறுக்கி பையன் மீனான்ற ஒரு பொண்ணை ராசிபுரத்துல இருந்து கடத்தி சேலத்துக்கு கூட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு அவங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு என் ஸ்டேஷனுக்கு வந்து ஐயா சாமி என்ன காப்பாத்துங்கன்னு கதன்னா. அதோட கெட்ட நேரம் அப்ப நான் ஸ்டேஷன்ல இல்ல. ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கலாம். அவளை துரத்திக்கிட்டு வந்த அந்த ரவுடி பையலை தூக்கி உள்ள வச்சிருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ண? அந்த பொண்ணை மீட்க வந்த அவங்க குடும்பத்தையே அடிச்சு விரட்டி இருக்க. அவங்கிட்ட காசை வாங்கிட்டு அவனையே கட்டிக்கன்னு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்க. அவ ஒத்துக்காததுனால 2 பேரையும் ஸ்டேஷன்ல இருந்து கடத்திக்கிட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணிருக்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், தயவு செஞ்சு எங்க அப்பா அம்மாட்ட சேர்த்து விடுங்கன்னு அந்த பொண்ணு உன் காலில் விழுந்து கெஞ்சி கதறி இருக்கான். ஆனா நீ இறக்கமே இல்லாம அந்த பையனுக்கு கட்டி வைக்கிறதுலயே குறியா இருந்திருக்க. கடைசியா குருமூர்த்தி ஆகிய நான் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்து அந்த பொண்ணை உங்ககிட்ட இருந்து காப்பாத்துறேன். என்ன மயிலு, நடந்தது ஒன்னாகவும் நான் சொல்ற கதை வேற ஒன்னாவும் இருக்குதுன்னு பாக்குறியா? இந்த கதைய நானா உருவாக்கி சொல்ல, அந்த பொண்ணு நடந்தது அத்தனையும் விவரமா லெட்டரா எழுதி கொடுத்திருக்குது. அந்த லெட்டரைய காரணமா வச்சு ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு நீ உதவியா இருந்தேன்னு சொல்லி அவளுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ உடந்தையா இருந்தேன்னு உன் பேர்ல என்னால கம்ப்ளைண்ட ரைஸ் பண்ண முடியும். உன்னை இப்பவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்டும் பண்ண முடியும். ஆனா நான் அவ்வளவு இரக்கம் இல்லாதவன் இல்ல மயிலு, அதுவும் சட்டத்தை உயிரா மதிக்கிறவன். அதனால உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ இப்ப என்ன செய்யணும்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுற. உன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுல டிபார்ட்மெண்ட் ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த சட்டத்தோட மனசை கரைச்சி உருகிற மாதிரி அட்லீஸ்ட் கன்வின்ஸ் பண்ற அளவுக்காவது நீ ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். ஐயா என்ன மன்னிச்சிருக்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். கண்ணீர் விட்டு கதறி அழுது உருகி எழுதுற எழுத்த படிக்கும் போதே டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னோட நிலைமை என்னன்றது நல்லா புரியும். உன்னோட தன்னிலை விளக்க கடிதத்தை படிச்சு பார்த்து டிபார்ட்மெண்ட் திருப்தி ஆனாதான் உன் மேல ஆக்ஷன் எடுக்கலாமா வேண்டாமான்னு டிபார்ட்மெண்ட் முடிவு செய்யும். இந்த ஸ்கூல்ல எல்லாம் பரீட்சைக்காக ஸ்டடி லீவு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி நீ விளக்க உரை எழுதுறதுக்காக நான் உனக்கு ஸ்பெஷல்லா லீவு கொடுக்கிறேன். போய் உன் தரப்பு விளக்கத்தை நின்னு நிதானமா விளக்கமா எழுதி எடுத்துட்டு வா. போ. வாயால நீ எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை, எல்லாமே பேப்பர்ல வந்தா போதும். இப்ப நீ கிளம்பலாம். சார் ஒரு நிமிஷம் சொல்றேன். எஸ்ங்க ஆண்டவரே, ஆமாங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. இங்க பாரு புதமணி, லெட்டரோட வா ஆண்டவர் சொல்றாருல்ல. இது பார், லெட்டர் தான் பேசுவோம், நீங்க பேசக்கூடாது. I say go you all. முருகா, சாப்பாடு தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த ஜூஸையாவது குடிச்சிருக்கண்ணே. எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா. வாழணுன்ற ஆசை எனக்கு போயிடுச்சு. இதெல்லாம் குடிச்சு என் உசுரை காப்பாத்தி நான் என்ன செய்ய போறேன்? அப்படியெல்லாம் பேசாதடா கண்ணு. நானும் இவ்வளவு உன்னை நம்பிதானப்பா இருக்கோம். எங்களை நட்டாத்துல விட்டுட்டு போறதுக்கா இம்புட்டு நாளும் உன்னை வளர்த்து ஆளாக்கணும். உசுர விடுறதா உனக்கு ஆசைன்னா நம்ம 3 பேருமே மருந்த குடிச்சிடலாம். எங்களை அனாதைய விட்டுட்டு போயிடாத கண்ணு. மா, அந்த பிள்ளையோட பழகாத சிக்கலாயிடும்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நீதான்ப்பா கேட்கல. அந்த பொண்ணோட உள்ள பழக்கம் நம்ம குடும்பத்தை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? சரியா சொன்னீங்க சார்.
ஐயா வணக்கம். ம். நெருப்புன்னு தெரிஞ்சதுமே ஓடி ஒதுங்கி இருக்கணும். இல்ல நான் அதுல தான் குதிப்பேன் அடம் முடிச்சா இப்படிதான் வந்து படுத்துக்கணும். சில பேரு சொன்னா கேட்டுக்குவாங்க, சில பேர் பட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்க. இவன் பட்டு தெரிஞ்சுக்கிட்டான்ல, இனிமேல் திருந்திடுவான். என்ன முருகா, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி விட, பழைய கதையெல்லாம் இப்ப பேசி என்ன பண்ண போறோம்? உன் உடம்பு எப்படி இருக்கு? எப்ப என் மீனாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிங்களோ அப்பவே நான் செத்துட்டேன் சார். ஒரு பணத்துக்கிட்ட வந்து நல்லா விசாரிக்கிறீங்களே, நீங்களா ஒரு மனுஷனா சார்? முருகா, ஐயா கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசுப்பா. இன்னும் ஏன்பா இவருக்கு பயப்படணும்? இதுக்கு மேல இவரால என்ன பண்ண முடியும்? என்கவுண்டர்ல என்ன சுட்டு தருவாரா? அத பர்றா, காதலிக்கிற எல்லாருமே முட்டா பசங்களா இருக்கிறீங்க. காதல் உள்ளுக்குள்ள வந்ததுமே மூளையை கழட்டி வெளியே வச்சிருவீங்களா? அந்த பொண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக தானே சாவறதுக்கு துணிஞ்ச. அவளை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீ 100 வருஷம் சந்தோஷமா அவளோட வாழ்ந்திருப்பேன்னு நினைக்கிறியா? அவளை நீ கல்யாணம் பண்ண 1 மணி நேரத்திலேயே ஒரு நாள்லயே அவனுங்க உன்னை கண்டந்துண்டமா வெட்டி போட்டிருப்பானுங்க. அவளோட கொஞ்ச நாள் வாழ்ந்தா போதும், நான் சந்தோஷமா போயிருப்பேன்னு நீ சினிமா வசனம் எல்லாம் பேசலாம். எதுக்குடா ஒருத்திய உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க? அவளை கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் அவ கூட குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக தானே. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே உன்னை சாவடிச்சிருவாங்கன்னா அப்புறம் என்னமா, என்ன இடவுக்குடா காதலிச்சு தொலைறீங்க? கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே எவ்வளவு ஒருத்திக்காக சாக துணியறீங்களே. உங்களை பெத்து வளர்த்தாங்களே, இவங்களுக்கா வாழ வேண்டியது தானே? அந்த கும்பல் கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டீங்கல்ல, வாங்கின காசுக்கு விசுவாசமா இப்படிதான் பேசுவீங்க? ஆமா, வாங்கினதான். அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து நான் காசு வாங்கினேன். எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம். ஆனா நான் காசு வாங்கினது உங்களை பிரிக்கிறதுக்காக இல்ல, உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. என்னடா பாக்குற? நீ இப்போ உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்டா. நியாயமா பார்த்தா நீயும் உன் குடும்பமும் எனக்கு நன்றி சொல்லணும். இது உனக்கு புது வாழ்க்கை, 2வது ஜென்மம். எல்லாமே நான் உனக்கு போட்ட பிச்சை. நான் மட்டும் உள்ள நுழைஞ்சு உங்களை பிரிக்கலன்னு வச்சுக்க, உன்னை உயிரோட கொளுத்தி இருப்பாங்க. அவங்க பொண்ணை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சதுனாலதான் கால கைய உடைச்சதோட உன்னை விட்டு போயிட்டாங்க. இல்லன்னு வச்சுக்க, இந்நேரம் படத்துக்கு மாலையை போட்டு கண்ணீர் விட்டு இவங்க எல்லாம் அழுது இருப்பாங்க. என் வாழ்க்கையை அழிச்சிட்டு ஏதோ எனக்கு நல்லது பண்ண மாதிரி பேசாதீங்க சார். நீ ஏத்துக்கலனால உண்மை அதுதான்டா. நீ அந்த பொண்ணோட வாழணும்னு நினைச்சிருந்தா அவங்க எல்லாரையும் எதிர்த்து நிக்கிற துணிச்சல் இருந்திருக்கணும். அதையும் தாண்டி அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் நிம்மதியா வாழ வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வசதி இருந்திருக்கணும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஸ்டேஷன் வாசல்ல வந்து நின்னு கதறன பாரு, அதுதான்டா நீ செஞ்ச முதல் தப்பு. என்னடா ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படி பேசுறானேன்னு நினைக்காத. இதுதான்டா யதார்த்தம். எங்களால உனக்கு என்னடா பெருசா செஞ்சிட முடியும்? ஸ்டேஷனுக்கு நம்பிக்கையோட வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். மீறி போனா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அது வரைக்கும் தான்டா எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். வாழ்நாள் பூரா உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? காலம் முழுக்க இசட் பிரிவுல உனக்கு பாதுகாப்பு கொடுக்க நீ என்ன விஐபியா என்ன? முட்டா பயல. எங்க கிட்ட ஆட்களும் குறைவா இருக்கு, அதிகாரமும் குறைவா இருக்கு. குற்றம் நடக்குதான்னு கண்காணிக்கிற அளவுக்கு தானே எங்களுக்கு சக்தி இருக்கு. அதையெல்லாம் தடுத்து காப்பாத்துற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லடா. உண்மையை சொல்ல போனா பல நேரங்கள்ல எங்களையே எங்களால காப்பாத்திக்க பவர் இல்லடா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க சேஃப்டியை நீங்க தான்டா பாத்துக்கணும். நீங்க உள்ளூர்லயே இருந்தா கண்டிப்பா அந்த கூட்டம் உங்களை சும்மா விடாது. உன்னை கொன்னுட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிடுவாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணோட வாழவும் முடியாது. உன் பெத்தவங்களுக்கு நீ இல்லாமையும் போயிடு. உன் காதல் கதை கடைசியில உங்க 3 பேர் சாவுல தான் முடியும். நீ காதலிச்ச பொண்ணுக்காக நீ சாவலாம். உன்னை பெத்த பாவத்துக்கு இவங்க எதுக்குடா சாவணும்? உன்னை கொன்னவங்களை பிடிச்சி நான் வேணா தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஆனா அதனால உனக்கு என்ன யூஸ்? வாழாம செத்து போனதுக்கு அப்புறம் எதை பார்த்துடா சந்தோஷப்பட போறீங்க?
அந்த பொண்ணு உன் காதலை மறந்து வேறொருத்தனோட செட்டில் ஆயிருப்பா. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழப்பாரு. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அதுதான் நல்லது. இந்தாங்க, இதுல 25,000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்கங்க. ஐயா வேண்டாம் ஐயா, இதெல்லாம் எதுக்கு ஐயா? அட பரவாயில்ல, வைங்க. நான் ஒண்ணு என் சம்பள பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கல, அவங்க கொடுத்த காசுல இருந்து ஒரு பகுதியை தான் கொடுக்கறேன். நான் செய்த பாவங்களுக்கு இது ஒரு பரிகாரமா இருக்கட்டும். வரேன். சரிங்க ஐயா. வாயால நீ எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை, எல்லாமே பேப்பர்ல வந்தா போதும். நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். நான் உள்ள வந்து நிக்கிறது கூட தெரியாம நீ வேற ஒரு உலகத்துல இருக்க. அத்தை சொன்னது சரியாதான் இருக்கு. அம்மா என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உன் முகமே சரியில்லையா. அவ ஏதோ வேதனையில இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறா. நீயாவது என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு ஆறுதல் சொல்லுன்னு சொன்னாங்க. நைட் டியூட்டி செஞ்சதுனால டயர்டா இருப்ப, அத பார்த்துட்டு தான் அத்தை ஏதோ சொல்றாங்கன்னு நான் கூட நினைச்சேன். ஆனா வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு இப்பதான் புரியுது. என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி இருக்க? இந்த வேலை எனக்கு வேண்டாண்டி, என்னால முடியலடி. ஏய், என்னடி பேச்சுதெல்லாம்? அந்த கரும்புதை ஏதாவது டார்ச்சர் பண்ணாரா? அது எப்பவும் நடக்கிறது தானே. எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன்னு பார்த்தா இப்படி லூஸ் மாதிரி பேசுற. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிட்டு போனேன். அநியாயமா அந்த ஆளுங்க கிட்ட அவங்கள பிடிச்சு கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. சொன்ன வார்த்தையை என்னால காப்பாத்த முடியல தேனு. நம்பிக்கை துரோகின்னு பட்டம் வாங்கினதுக்கு அப்புறமும் நான் ஏன் இந்த வேலையில இருக்கணும்? மயிலு, என்ன மயிலு? மயிலு, என்னாச்சு? மயிலு, அழாத மயிலு. சொன்ன கேளுடி மயிலு. என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லு. சொல்லு, என்னாச்சு சொல்லு. வார்த்தையை நம்பிதான் தேனு நான் அவங்கள ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே கூட்டிட்டு போனேன். ஏன் வார்த்தையை நம்பிதானே அவங்களும் அங்க வந்தாங்க. அந்த நம்பிக்கையை என்னால. மயிலு, அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் சொன்னதை போய் நீ நம்பி போயிருக்கவே கூடாதுடி. அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன் தேனு. இது அவருக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல போய் அவரோட புத்திய காமிக்க மாட்டாருன்னு நினைச்சேன். அவர் இந்த கும்பலுக்கு இப்படி வேலை போயிருப்பாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடி. சரி விடு, இதையே ஒரு பாடம்னு எடுத்துக்கோ. இனிமே அந்த ஆள் விஷயத்துல கொஞ்சம் உஷாராவே இரு. அவர் கேட்ட மாதிரி விளக்கம் எழுதி கொடுத்துட்டு வேலைக்கு போற வழிய பாரு. நடக்காத கதைக்கு நான் என்னடி விளக்கம் கொடுக்க முடியும்? நான் என்ன காரணம் சொன்னாலும் அவரை ஏத்துக்க போறது இல்ல. அதுக்காக அப்படியே விட்டுருவியா? நீ விளக்கம் கொடுக்கலனா அந்த ஆள் உன் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவாரு. அவர் என்னடி என் மேல ஆக்ஷன் எடுக்கிறது?
இந்த வேலைய வேணான்னு தாடி தூக்கி எரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏய், டென்ஷன்ல எதையாவது உளராத. கொஞ்சம் நிதானமா இரு. இல்ல தேனு, நான் ஏதோ கோவத்துல பேசுறதா நீ நினைக்காத. நிதானமா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன்.